நம்ம போன வாரம் யாரை குறிச்சு தியானிச்சு அப்படின்னா ஒன்னாம் அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா வானத்துக்குரிய சேனை, பூமிக்குரிய சேனைய பத்தி நம்ம பார்த்தோம். அதாவது வானத்துக்குரிய சேனை அப்படின்னா அது என்ன பண்ணாது, பழுகி பெருகாது. ஆனா பூமிக்குரிய சேனை பழுகி பெருகக்கூடியது. அதனால அதை எப்படி ஜெபம் பண்றா, சேனைகளின் கர்த்தாவே நீங்க பழுகி பெருக செய்கிற தேவன். அதனால எனக்கு கர்ப்பத்தின் கனியை நீங்க என்ன பண்ணுவீங்க, வாய்க்க பண்ணுவீங்க. சேனைகளின் கர்த்தர், லார்ட் ஆஃப் ஃபோர்ஸ். பழைய ஏற்பாட்டுல 261 முறை வந்திருக்கு. 1 அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்பட்ட சேனைகள் எபிரேய அர்த்தம் என்ன என்று பார்த்தோம்னா, யெகோவா சபோத். அப்படிங்கிறது என்ன அர்த்தம் நம்ம அதிகமா பார்த்தோம் அப்படின்னா, அது எதை குறிக்குது அப்படின்னா ஆர்மி, அதாவது சேனையை குறிக்குது. இப்படி சொல்லுவோம். எந்த சேனை? வானத்துக்குரிய சேனையை குறிக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்மைட்டி. ஆல்மைட்டி அப்படின்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பழுகி பெருக செய்கிற தேவன் மாத்திரம் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எப்பேற்பட்ட தேவன்? சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படிங்கிறது முதலா எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணால் தான் என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் அண்ணால் தான் இந்த வார்த்தையை இங்க கொண்டு வந்து ஜெபம் பண்றாங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர். அவர் எப்பேற்பட்ட தேவன்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும். நம்ம நினைக்கிறோம் நமக்கு யாருமே இல்லை, நம்ம பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை, ஒரு தீர்வு இல்லை. எந்த மனுஷத்துல போனாலும் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம வேதனைப்பட்டு இருக்கலாம். ஆனா நமக்கு யார்தான்? தேவன் தான். தேவனை தவிர இந்த பூமியில எந்த மனுஷனுக்கும் எந்த மனுஷனாலையும் சப்போர்ட் பண்ண முடியாது. நம்மளுடைய சப்போர்ட் எப்பயுமே நம்ம ஆண்டவர் மாத்துறது. அப்ப சேனைகளின் கர்த்தர், லார்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த 261 அப்படிங்கிற நம்பருக்கு அங்க அதாவது ஹீப்ரூல அந்த நம்பர் யார் சொல்லுது அப்படின்னா ஏகூத் அப்படிங்கிறவரை குறிக்குது. இந்த ஏகூத் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நியாயாதிபதி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சே வரும் பொழுது இந்த ஏகூத் யார் அப்படின்னா அவரு ஒரு நியாயாதிபதி. ஏகூத் யாரு? நியாயாதிபதி. அதை எடுத்து நம்ம வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலக்க பண்ணினார். ஏகூத்தை பத்தி நான் சொல்றேன், கவனிங்க. அதாவது இஸ்ரவேல் புத்திரர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நியாயாதிபதி மோசே இருந்த வரைக்கும் மோசனுடைய சொல்ல கேட்டு வழி நடத்தப்பட்டுட்டு வந்தாங்க. மோசேக்கு அப்புறம் யோசுவா வந்தாரு, அவருடைய சொல்ல கேட்டு வழி நடத்தப்பட்டு வந்தார். அதுக்கப்புறம் காலேப்புக்கு அப்புறம் கேனானுடைய குமாரனாகிய ஒத்தினியேல் அவர் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தாரு. இந்த ஒத்தினியேல் மரணம் அடைந்த பின்பு மறுபடியும் தங்களுடைய பொல்லாத வழிகளுக்கு யார் போறா அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, போறாங்க. போனதுக்கு அப்புறம் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பழக்க பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செஞ்சு கர்த்தருக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்யும் பொழுது மறுபடியும் மோவாபிய மன்னனான எக்லோன் இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த எக்லோன் என்ன பண்ணாரு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கைதி மாதிரி அந்த ஜனங்களை அவர் தான் என்ன பண்ணாரு, வழி நடத்துறாரு. இவர் ஒரு மோவாபிய ராஜா அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவர் யார்தான், ராஜா தான். அவருடைய கட்டுப்பாட்டு, அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளதான் இவங்க என்ன பண்ண முடியும், இஸ்ரவேல் ஜனங்க இருக்க முடியும். நியாயாதிபதி அப்படின்னா யார் அப்படின்னா, அதாவது யோசுவா காலத்துக்கு பின்பு, ராஜாக்கள் காலத்துக்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவன் தான் நியாயாதிபதி. இவன் எப்படி இருந்தா அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செய்யும் பொழுது நியாயாதிபதி மறித்த பிறகு
என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா பாவத்துக்குள்ள போயிருவாங்க. அப்படி பாவத்துக்குள்ள போகும் பொழுது அவங்கள மீட்டெடுக்க தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இஸ்ரவேல்ல மறுபடியும் ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்துவார். அப்படி ஏற்படுத்தப்பட்டவன் தான் இந்த ஏகூத் நியாயாதிபதியா இருக்கிறான். 14 வசனம், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் எக்ரோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். 18 அப்படின்னா ஒரு அடிமைத்தனம். 18 அப்படின்னா ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்க ஒரு அடிமைத்தனத்தை நம்ம பாக்குறோம். ஏசு கிறிஸ்து தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு எவ்வளவு வேணும் நிமிர முடியாத ஒரு கூனிய நம்ம பார்த்தோம். அந்த எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனி கிட்டத்தட்ட 18 வருஷமா அவ என்ன பண்ணி அந்த கூனியாவே இருக்கிறான். அப்ப கூனி அப்படிங்கிறது எதை குறிக்குது? அடிமைத்தனத்தை குறிக்குது. ஒருத்த நம்மள என்ன பண்றான், ஆளுகை செய்யறான். ஏசு கிறிஸ்து உடனே அவ மேல கைய வைக்கும் பொழுது அந்த பலவீனத்திலிருந்து அவ என்ன பண்றா, விடுவிக்கப்படுகிறார். உடனே அங்க இருக்கிற மூப்பர்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஓய்வு நாள்ல இது என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிற. ஏசு ஒரே வார்த்தை சொல்றாரு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி. அப்ப ஆபிரகாமின் குமாரத்தி ஒரு அடிமைத்தனத்துல இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களும் அடிமைத்தனத்துல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ரோனை சேவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்காக ஏகூத்துங்கிற ஒரு நியாயாதிபதியை தேவன் ஏற்படுத்துறாரு. எப்படி ஏற்படுத்துறாரு? இப்ப நம்ம அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது அந்த நாட்கள்ல அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காணிக்கை செலுத்தணும். இந்த ஏகூத் என்ன பண்றாரு, எக்ரோனை போய் சந்திச்சு காணிக்கைகளை எல்லாம் கொடுக்குறாரு. காணிக்கைகளை எல்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு, நிறைய இப்ப ராஜ அரண்மனையில எக்ரோன் மன்னனா இருக்கிறாரு. அவர் ஒரு மோவாப்பிய மன்னன். இவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு, தன்னுடைய பிடிக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்படின்னா அங்க போர் சேவர்கள் மந்திரிகள் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, அப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. அதாவது ஏகூத் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களுக்கிட்ட ஒரு தேவ ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. யாரு? எக்ரோன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இடத்துல இவர் என்ன பண்ற, ஒரு தேவ ரகசியத்தை உங்களோட இடத்துல சொல்லணும் அப்படிங்கும் பொழுது இவன் என்ன பண்றா, எழுந்திருச்சு நிற்கும் பொழுது எல்லாத்தையும் போக சொல்லிடுறாரு. எக்ரோன் என்ன பண்றாரு, அந்த ரூம்ல இருந்த எல்லாத்தையும் போக சொன்னதுக்கு அப்புறம் எக்ரோனும் ஏகூத் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. உடனே இவர் இந்த ஏகூத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவர் ஒரு தனித்திறமை வாய்ந்தவர். அவருக்கு என்ன பழக்கம் இருக்கு அப்படின்னா, இடதுகை பழக்கம் உள்ளவர். அவரு இடதுகை பழக்கம் உள்ளவர். இந்த காணிக்கை எடுத்துட்டு எக்ரோனை சந்திக்க போகும் பொழுது ஒரு உரிவின பட்டயத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய வலது பக்க இடுப்புல சொருவி வச்சுட்டு தான் அவர் எக்ரோனை சந்திக்க போகிறாரு. இவர் என்ன சொல்றாரு, நான் உன்னிடத்துல ஒரு ரகசியத்தை பேசணும். அதுவும் என்னன்னு சொல்றாரு, தேவ ரகசியம் அப்படின்னு. மன்னர்கள் எல்லாம் தேவன் எதுவும் விருத்திட்டாரு, பேசிட்டாரு, அதை நம்ம கேட்கலாம் அப்படின்னு ஆர்வத்துல எக்ரோன் என்ன பண்றாரு, அவருடைய ஆசனத்துல எழும்பி கேட்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய இடது கையிலிருந்து வலது புறத்துல உள்ள சொருகி வச்ச ஈட்டி எடுத்து அந்த அரிவாளை எடுத்து அவர் வயிற்றுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, ஒரே குத்து. அந்த அழகோட அந்த கத்திக்குள்ள என்ன பண்ணிடுது, எக்ரோனுடைய வயிற்றுக்குள்ள இறங்கிடுது. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பேட்டான மேன், கூலித்த மனுஷனா இருந்தான் அப்படின்னு இருக்குது. அப்ப என்ன பண்ணிட்டானா, உடனே விழுந்துட்டான். இல்ல எக்ரோனு ஏகூத்தவங்க யாருமே இல்ல. உடனே ஏகூத் என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. எஸ்கேப் ஆகி இந்த கதவு பூட்டப்பட்டு இருக்குது, அவனுடைய அறக்கதவு பூட்டப்பட்டு இருக்குது. அந்த தேவதர்கள் எல்லாம் சரி அவர் ஏதோ தனிமையில இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு யாருமே போய் டிஸ்டர்ப் பண்ணல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இந்த ஏகூத் என்ன பண்றாரு, எப்ராஹிம் மலை தேசத்துல போய் எக்காலத்தை ஊதி அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் வாலிபர்கள் எல்லாம் அலாட் பண்ணி கிட்டத்தட்ட 16,000 மோவாபியர்களை அந்த இடத்துல அவர் முறியடிச்சாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மோவாபிய மன்னனான எக்ரோனிடத்திலிருந்து விடுதலை பண்ணினாரு. கிட்டத்தட்ட 80 வருஷம் இஸ்ரவேல்ல என்ன உண்டாயிட்டு, இளைப்பாறுதல் உண்டாயிருச்சு, ஒரு சமாதானம் உண்டாயிருக்கு. இப்படிதான் நியாயாதிபதிகள் மோசேக்கு அப்புறம் ஒவ்வொரு நியாயாதிபதிகளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னை அனுப்ப போறேன் இல்லையா, அந்த கானான் தேசத்துக்குள்ள நான் உன்னை அனுப்ப போறேன். அதனால நீ என்ன பண்ணாத, அங்க இருக்கிற கானானியர்
ஏவியர், எபூசியர், அந்த கிர்காசியர், அந்த ஜனங்களோடு கூட நீங்க என்ன பண்ணாதீங்க. இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா, 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்களோடையில நீ சம்பந்தம் வச்சுக்க கூடாது. இவங்களோடையில உனக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ அடிக்கிட்டா இருந்தா நீ ஃபுல்லா என்ன பண்ணிரு, அவங்கள அடிச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, அதையெல்லாம் கேட்கல. கர்த்தருடைய வார்த்தை அவங்க என்ன பண்றாங்க, அல்ல தட்டிட்டு இவங்க தங்களுடைய பெண்களை கொடுத்து பெண் எடுக்கிறாங்க, சம்பந்தம் வச்சுக்கிறாங்க. அவங்களோட சம்பந்தம் வைக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்களுடைய விக்கிரகங்கள், பாகால்களுடைய வழிபாடுகள் எல்லாம் இஸ்ரவேலுக்குள்ள வந்துருச்சு, அருவருப்பு வந்துருச்சு. எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத ஒழுங்கீனம் எல்லாம் வந்துருச்சு. அப்படி ஒழுங்கீனம் எல்லாம் வரும் பொழுது அங்க பெரிய பாவம் உண்டாகும். சந்ததி அப்ப என்ன ஆகுது, ஏற்கனவே வனாந்தரத்துல அவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை செஞ்சுதான் அதாவது முற்பிதாக்கள் எல்லாம் மடிஞ்சு இங்க ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியா வர்றாங்க. வந்து கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க, தேவன் சொன்னதை கேட்காம அவர்களோடு இவங்க சம்பந்தம் வச்சுக்கிறாங்க. சம்பந்தம், அதாவது மோவாபிய மன்னன் எப்படிப்பட்டவன், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அந்த 30ல இருந்து 38 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த மோவாபிய மன்னன் எந்த சந்ததியை சேர்ந்தவன் அப்படி, அவனுடைய குமாரத்தியான முதல் மகளுக்கும் பிறந்தவன் தான் இந்த மோவாப். இளைய குமாரத்திக்கு இந்த தகப்பனால் இளைய குமாரி அம்மோன். இந்த யாரை கூட்டிட்டு போற இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு அம்மோன் புத்திரர்களையும் அமலேக்கியர்களையும் கூட்டிட்டு போயிட்டு யார அழிக்க பாக்குறான், இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க பாக்குறான். அப்ப கர்த்தர் சும்மா இருப்பாரா? அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, மனுஷ சப்போர்ட்டுக்கு முன்னாடி பரமசேனையின் அதிபதியே வந்து நிக்கிறான். ஆமென். உங்களுக்கு சப்போர்ட் அவங்கல்ல, முதல்ல நானு. அதாவது தேவனால் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு சந்ததி தான் போவாங்க. ஆராதிக்கிற தேவன் அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் எப்படிப்பட்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நமக்காக சப்போர்ட்டுக்கு நிக்கிறவர் முதல்ல அவர் தான். அதுதான் சேனைகளின் கர்த்தர். அவரை தவிர ஒருத்தரும் இல்ல. இப்ப ஏகுத்து நியாயாதிபதி ஆகிட்டாரு. எக்லோனுடைய ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. தேசம் எப்படி இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் அங்க வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாம்சத்துக்குரிய காரியங்கள், தங்களுடைய கிரியைகள் என்ன பண்ணாங்க, தேவனை இருந்தாங்க, ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கிரியைகளை எழும்பி மறுபடியும், அதாவது மாம்சத்துக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம். அந்த மாம்சத்துக்குரிய யுத்தத்துக்கு ஒரு முடிவு கட்டுறாரு யாரு, ஏகூத். மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு நேரா என்ன பண்றாரு, வழி நடத்து. இதுதாங்க ஒரு பெரிய ஹைலைட். மேய்ப்பன் என்னைக்கு மரித்து போகிறார்களோ, வழி நடத்தி வந்த மேய்ப்பர்கள் எப்பொழுது மரிக்கிறார்களோ, அவங்க மறுபடியும் தங்களுடைய மாம்சத்துக்குரிய பாவ பழக்க வழக்கங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க, போயிடுறாங்க. அதாவது பழைய ஏற்பாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்க டெம்பரவரியா தான் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டாகுதே தவிர பர்மனண்டா எந்தவித ஒரு தீர்வுமே கிடையாது. அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய எல்லா காரியங்களுமே வந்து ஒவ்வொரு நியாயாதிபதி என்ன பண்ணிட்டே வர்றாங்க, நடத்திட்டே வர்றாங்களே தவிர அது வந்து டெம்பரவரி தான். ஒரு பர்மனண்டா ஒரு முழுவதுமா எந்த ஒரு தொழில், எந்த ஒரு தீர்வுமே இல்லை. இல்லையா? அப்ப அந்நாள் முதல் கொண்டு எல்லாருமே ஒரு ரட்சகரை என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, எதிர்பார்த்து ரட்சகர், எங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு ரட்சகர் வேணும் அப்படின்னு. அப்ப ஏசியா தீர்க்கதரிசி மூலமா ஏசியா 7:14 சொல்லப்பட்டது போல, இவளிடத்துல பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, அதனால அவருக்கு நீ என்ன பண்ணு, ஏசுன்னு பேரிடு. ஏன், இவர் ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ரட்சகர். அவர் என்ன பண்ண போறாரு, வெளிப்பட போறாரு. இந்த சொப்பனத்தை பார்த்த உடனே யோசேப்பு என்ன பண்றாரு, அவளை சேர்த்து கொண்டாரு. ஹல்லேலூயா, மரியாதை சேர்த்து கொண்டார். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் வெளிப்பட்டார். ஏன்னா இயேசுதான் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவர் தான் ரட்சகர். அப்ப அந்த இயேசு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாட்கள்ல ஒரு ரட்சகராய் என்ன பண்ணாரு, வெளிப்பட்டார். ஆனால் முழு உலகத்தின் முழு மனுக்குலத்தின் பாவத்துக்கு ரட்சகராய் பிதா என்ன பண்ணாரு, இயேசுவை அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டுல ஏகூத் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரட்சகராய் எழும்பினாரு.
புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 3:19 நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இங்க ரட்சகராய் வெளிப்பட்டார். மத்தேயு 1 அவர் ரட்சகராய் வெளிப்பட்டார். அந்த ரட்சகரை நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவரை உதாசீனப்படுத்தக்கூடாது. சங்கீதம் 24:10 மகிமையின் ராஜா யார்? அவர் சேனைகளின் கர்த்தர். அப்ப அவர்தான் மகிமையின் ராஜா, அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர்தான் நமக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறவர். அவர் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை என்ன பண்றாரு? இந்த பூமிக்கு அனுப்புனாரு. ஏசு கிறிஸ்து மரித்து போனாலும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவர் சொல்றாரு வெளிப்படுத்தல் விசேஷத்துல, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த தேவனை தான் நாம ஆராதிக்கிறோம். அவர் தான் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு. வேற யாருமே சப்போர்ட் கிடையாது. அல்லையா? இந்த பூமியில நான் அதாவது கடைசி வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. அதெல்லாம் பொய்யான வார்த்தை, கட்டுக்கதை. ஆனா அவங்களுடைய இருதயம் சொல்லியிருக்கு, உண்மையா சொல்லியிருக்கும், நான் சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லியிருக்கோம். ஆனாலும் அவர்களால அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. தேவன் மாத்திரம். அப்ப பூமி நம்மள சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம், எந்த அங்கீகாரமும் கொடுக்காம இருக்கலாம், நமக்கு சப்போர்ட்டா நிக்காம இருக்கலாம், தாய் தகப்பன் பிள்ளைமார்கள் யாருமே சப்போர்ட், சொந்தக்காரவங்க சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், ஒரு ஆபீஸ்ல நமக்கு துணையா யாரும் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம். அதனால நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நானே உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன், நான் தான் உனக்கு நல்ல நியாயாதிபதி, நான் தான் உன்னை ரட்சிக்க வந்த ரட்சகன். அதனால என்ன பிடிச்சுக்க. அல்லேலூயா. அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உன்கிட்ட உனக்குள்ள வந்து பழிக்கணும் அப்படின்னா நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க விழுந்து போனதுக்கு ஒரே காரணம், அவங்க என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. தான் போன போக்குல என்ன பண்ணாங்க? போயிட்டே இருந்தாங்க. அதனால ஒவ்வொரு தடவையும் அவங்கள யாராவது ஒரு ராஜா கையில ஒப்பு கொடுத்துருவாரு. ஒப்பு கொடுத்து அவன் அப்படியே கழுத்துல நுகத்தை மாட்டி அவங்களை இருக்கும் பொழுது உடனே இவங்க கூக்குரலிட்டு, ஆண்டவரே உங்களை வழி நடத்தி வந்த தேவனே அப்படின்னு அழும் பொழுது அங்க ஒரு தேவன் ரட்சகர் எழுப்புறாரு. அல்லையா? வம்சத்துக்குரிய காரியங்களிலிருந்து தேவன் அப்படியே அவங்களை எதுல வழி நடத்தினாரு? தேவனுக்குரிய காரியங்கள்ல வழி நடத்தினாரு. கலாத்தியர் 5 நம்ம வாசிக்கும் பொழுது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுது, இச்சுக்குது ஒன்ன. அப்ப அங்க ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சைகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மேற்கொள்ளுவீங்க. அப்ப நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றது என்ன? நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாலே போதும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாலே போதும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலே போதும். அனுதினமும் வேதங்களை வாசிக்கணும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? நம்ம எவ்வளவோ நேரம் டைம் எதுலயோ ஸ்பெண்ட் பண்றோம் வேஸ்டா. ஷார்ட்ஸ் பாக்குறோம், யூடியூப் பாக்குறோம், வாட்ஸ்அப் பாக்குறோம். அப்படின்னா அவங்க எதை விரும்புறாங்க? அங்க தூரமா போய் நம்ம பாவமே செய்ய தேவையில்லை. இப்ப எல்லாமே கைக்குள்ளேயே அடக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இதை பார்க்கும் பொழுதே நமக்குள்ள அந்த பாவம் என்ன ஆகுது? நம்ம இச்சிட்டு பார்க்கும் பொழுதே அது நமக்குள்ள கர்ப்பம் தரித்து விடுகிறது. கில்கால், அந்த கில்கால்ங்கிறது ஒரு முக்கியமான இடம். அந்த எக்லோனை குத்துறதுக்கு முன்னாடி, எக்லோனை இது பண்றதுக்கு முன்னாடி அங்க, அதாவது கல்லுள்ள சிலைகளுக்கு நடுவிலே கடந்து போனான் ஏகு, அங்க ஒரு கில்கால் வருது. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டுல ஏசா, எலியா, அதாவது எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு? கில்கால்ல தான் ஆகாப் ராஜாவை என்ன பண்ணாரு? கொண்டு போட்டு போனாங்க. அநேக இடங்கள்ல இந்த கில்கால் வருது. அப்படின்னா கில்கால் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாம்சத்திற்கு ஒரு முடிவை தேவன் உண்டாக்குகிறார். அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்கி அங்கிருந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். எக்லோன் என்ன பண்ணிட்டு இருந்தா? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி ஒரு மாம்சத்துக்குரிய காரியத்துல வழி நடத்திட்டு வந்தா, ஏசூஸ் வர்றாரு, அந்த மாம்சத்துக்குரிய காரியத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அவங்கள என்ன பண்றாரு? ஆவிக்குரிய ஒரு லைஃபுக்குள்ள வழி நடத்திட்டு போறாரு. இந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில எல்லாம் நஷ்டம், கஷ்டம், துன்பம், துயரம்,
அடிமைத்தனம், நுகம், சோரம் போறது இதேதான். பாவ பழக்க வழக்கங்கள் அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அதுல கொலை பாதகங்கள், வெறிகள், என்னென்னமோ களியாட்டுகள் எல்லாமே வருது. அப்ப அந்த காரியங்கள் தான் இருக்கு. ஆனா ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள அவர் வழி நடத்தும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தை, அங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுறது எல்லாமே இந்த ஆவிக்குரிய காரியத்துலதான் இருக்கு. அப்ப நாம தான் என்ன பண்ணணும், எது பெஸ்ட்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கை வேணுமா, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வேணுமா அப்படிங்கறத சூஸ் பண்ண வேண்டிய ஆள் யாரு? நாம தான். அல்லேலூயா. ஏசாயா 33:22 கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இயேசுதான். அவரை மாத்திரம் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போற பாதையில நம்ம கூட அவரு நமக்கு துணையா நின்னு நம்ம போற பாதையில அவர் கரெக்டா நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணிடுவாரு, நிறுத்திடுவாரு. நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன்னா அந்த ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற நாம எப்பயும் அடிமைத்தனத்துல இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. அந்த சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே நாம இதுவரைக்கும் நடத்தப்பட்டு வந்திருக்கிறோம். தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு, நடத்துவார். அதுதான் நம்மளுடைய விசுவாசம். நாளை போல நம்மளுடைய முற்பிதாக்கள் போல நம்மளுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.